உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சில நேரங்கள்ல அமைதியா சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கும். நேரம் கிடைக்கும் போது நல்லா தாக்கிட்டு மறுபடியும் அடங்கிடும். அது ரொம்ப நாட்களா அமைதியா இருக்கு. அதனால இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஆபத்து நேரம் நெருங்க போகுது. பெரிய ஆபத்து. ரொம்ப சீக்கிரம்னா என்ன? சீக்கிரம்னா சீக்கிரம் தான்மா. நேரத்தை குறிச்சு கொடுக்க முடியாது. ஆனா இதெல்லாம் எப்ப நடக்கும்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியும். இத பாருமா, ஜோதிடம் ஒரு விசித்திர கலை. சிலது ஜாதக கிரகம், சிலது வானத்துல இருக்கிற கிரகம். இதுங்க விசித்திரமா விளையாடும். நேரம் வரும்போது வெளிச்சத்துக்கு வரும். முதல்ல ரிஷியோட ஜாதகத்துல மார்க்கேஷ தோஷத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மார்க்கேஷ தோஷம் ரிஷியோட வாழ்க்கையில எப்ப வரும்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் மாசம் அவனை மட்டும் ஆட்டி படைக்காது, எல்லாரையும். அப்போ சரி பண்டிதரே, உங்களுக்கு இப்ப என்ன தெரியுது? அது நான் இந்த மாசத்தை தான் குறிப்பிடுறேன். இந்த மாசம் ஏதோ ஒரு தப்பு நடக்கும். இங்க பாருமா, கோயில்ல ஒரு பெண்மணிய பார்த்தல்ல, அவங்க நிச்சயம் தேவியோட ரூபமா இருக்கணும். அவங்க உன்னை எச்சரிக்க வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க தப்பா சொல்லல. அவன் ஜாதகத்துல தோஷம் இருக்குமா, அதுவும் உக்கிரமா இருக்கு. ஆனா அது எப்ப தாக்குங்கிறது அந்த நேரத்துல தான் எனக்கு தெரியும். பண்டிதரே, ரிஷி அதாவது மொத்தம் மாசமா? இங்க பாருமா, இன்னைக்கு அந்த நாள் இல்ல, நாளைக்கும் அந்த நாள் இல்ல, நாளான்னைக்கும் அந்த நாள் இல்ல. அதனால இந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. ஆனா பண்டிதரே, இதெல்லாம் எப்படி தெரிய வரும்? அவருக்கு எப்போ என்ன ஆகும்னு எப்படி தெரிய வரும்? எனக்கு எப்படி தெரிய வரும்? நானே சொல்றேனே, அந்த நேரம் கிட்ட நெருங்கும் போது உனக்கு அது தெரிய வரும். நானும் உன்னை எச்சரிக்கிறேன். இப்ப பயப்படாத. உன் பேரை பாரு, லக்ஷ்மி. முதல்ல நீயும் இந்த ஜாதகமும் ரிஷிய இந்த தோஷத்துல இருந்து காப்பாத்திருக்கு. ஆனா இப்போ வேற ஏதோ ஒரு கெட்ட அன்பு சுத்துது. அன்புடைய லீலைகளே விசித்திரம் தானே. நீ கடவுள் மேல நம்பிக்கை வை, உன் மேல வெய்ய, உன் அன்பு மேல வெய்ய. அதோட என் வாக்கியத்தை ஒருபோதும் மறந்துடாதம்மா. ரிஷியோடைய பெரிய சக்தி நீதான். நீ கல்யாணம் பண்ணிருக்க, நீ அவனுடைய மனைவி. அதனால விவாகம் மட்டும் இல்ல, ஜாதகம் மட்டும் இல்ல, அன்பும் கலந்திருக்கு. உன்னுடைய அன்பு ரிஷிய காயப்படுத்தாது. யாரும் ரிஷிக்கு எதுவும் பண்ணிட முடியாது. அன்பு, இத மட்டும் நீ மறந்துடாத. மார்க்கேஷ ஜாதகத்திலிருந்து எடுக்கிறது கஷ்டம்மா, அதுவும் ரொம்பவே கஷ்டம். ஆனா முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா நாம மார்க்கேஷ தோஷத்தை அவங்க ஜாதகத்துல இருந்து எடுக்க முடியுமா? அதான் சொன்னனேம்மா, கிரகங்கள் எவ்வளவு உக்கிரமா இருந்தாலும் அன்பின் சக்திக்கு முன்னாடி எல்லா சக்தியும் தலகுனியும். இதை ஏன் சொல்றேன்னா, அன்புதான் கடவுள். அதோட கடவுளை தாண்டி எதுவும் கிடையாது. அப்ப சரிமா, இப்ப நான் பூஜையில உட்காரணும். மத்த விஷயங்களை அப்புறம் பேசலாம். ஆயுஷ்மான் பவ, விஜய் பவ. நல்லா இருமா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.